மகரம் ராசிக்கு 2026 ஜூலை மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இந்த ஜூலை மாசத்தை பொறுத்தவரையிலும் சில விஷயங்களை மாத்துவீங்க, பாதைகள் மாறலாம். அது ஒரு சரியான பாதைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலத்துல பாதை மாறியே வந்த பயணம் இந்த நேரத்திலையும் சில மாற்றங்களை சந்திக்கும். சில எண்ண மாற்றங்கள் போன்றவற்றை சந்திக்கும். குறிப்பா குடும்ப வாழ்க்கையில நல்ல மாற்றமா தான் இருக்கும். கணவன் மனைவி பிரிந்து இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு ஒற்றுமை ஏற்படும். தற்காலிகமாக பிரிஞ்சு இருக்கிறவங்க ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அல்லது வழக்குகள்ல இருப்பவங்க அல்லது பிரச்சனையோடு இருப்பவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த பிரச்சனைக்கு முடிவுகள் கிடைக்கும். அந்த முடிவு நம்ம ஜாதகத்துல 2 தாரம் ஆகணும், குடும்ப வாழ்க்கை பிரிந்து 2ஆம் தாரத்தை நோக்கி நம்ம வாழ்க்கை போகணும்ன்ற ஒரு கர்மா இருக்குன்னாக்க அதை பேஸ் பண்ணி தான் அந்த முடிவு இருக்கும். உங்க ஜாதகத்தின் அடிப்படையில் இருக்கும். இந்த மாசத்தை பொறுத்தவரை சூரியன் மிதுன ராசியில் இருக்கு. முதல் 16 நாள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால வேலையில் இருப்பவர்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்பு தேடக்கூடியவர்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும். குறிப்பா இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்க, அலைச்சல்கள் இருக்கும், எதிரி தொல்லை இல்லாம இருப்பீங்க. புதனும் வக்கரமாகிறதுனால எதிர்ப்புகள் இல்லாமல் இருப்பீங்க. கடந்த காலத்துல ஆரோக்கிய குறைவு, உடல்நல தொந்தரவு நிறையவே. திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் ஹெல்த் இஷ்யூஸ், அந்த ஹெல்த் இஷ்யூஸ்க்கு உரிய மருத்துவம் கிடைச்சி முழுமையாக குணமாகக்கூடிய காலகட்டம். நோய் இல்லாம இருப்பீங்க, கடனுடைய அழுத்தம் இல்லாம இருப்பீங்க. கடன் இருக்கும், ஆனா கடனுடைய அழுத்தம் இல்லாமல் இருப்பீங்க. அதே போல வேலைக்கு போறவங்களுக்கு ஊதிய உயர்வோ அல்லது பதவி உயர்வுக்கான செய்தியோ வரக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. இதை பத்தி நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோவில் பொது பலனாக பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள். இந்த சேனலை பொறுத்தவரையிலும் சரியான கைடன்ஸும் சரியான ஜோதிட தகவல்களும் தரக்கூடிய சேனல். நீங்க விருப்பப்பட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலையும் லைக் பண்ண மறக்காதீங்க. நண்பர்கள் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ மகரம் ராசிக்கு ராசியாதிபதி 3ஆம் பாவகத்தில் இருக்கு. இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனிக்கு உச்ச குருவோட பார்வை. இந்த குரு பார்வையில சனி இருக்கிறதுனால நோய் நீங்கும், தெளிவா இருப்பீங்க. அதே போல முயற்சி நிறைய செய்வீங்க, உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகும். திடீர்னு நீங்க இருக்கக்கூடிய ஏரியாவில் ஒரு நேம் அண்ட் ஃபேம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. குறிப்பா இந்த காலகட்டத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு ப்ரொமோஷன்ல நம்ம பேர் வருமானு எதிர்பார்க்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு உண்டு. அல்லது ஒரு நல்ல ஒரு டிரான்ஸ்பர் எதிர்பார்க்குறீங்க, வீட்டுக்கு அருகாமையில ஒரு டிரான்ஸ்பர் எதிர்பார்க்குறீங்கன்னா அதற்கான வாய்ப்பு உண்டு. தனியார் பணியில் இருப்பவர்களுக்குமே அந்த இடத்துல மதிப்பு மரியாதை அல்லது ஊதிய உயர்வு போன்றவை கிடைக்கிறதுக்குமே வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய முயற்சிக்கேற்ற நல்ல பலன்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதே சமயத்தில் இந்த குரு உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருந்து குடும்ப வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீக்கிறார். குடும்ப வாழ்க்கை என்பது கடந்த காலத்துல நிறைய பிரச்சனையோடு இருந்தவங்களுக்கு எல்லாம் நிறைய பாசிட்டிவா நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ அந்த வகையில இந்த குரு 7ஆம் இடத்துல இருக்கிறது திருமண வாழ்க்கை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். திருமணம் ஆகாம இவ்வளவு காலமா வரன் பார்க்கிறோம் ஆனா செட் ஆகலன்றவங்களுக்கு கூட நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. பேச்சுவார்த்தைகள் நடக்கும். காதல்ல இருப்பவர்களுக்கு அவர்களுக்குமே பாத்தீங்கன்னாக்க பெற்றோரோட சம்மதத்துல திருமணத்துல முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய உறவுகளும் மலரும். அது உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டான உறவாகவும் இருக்கும். சில பேர் சில நண்பர்கள் உங்க கூட இருப்பாங்க. அந்த நண்பர்களை பொறுத்தவரையிலும் இந்த சேம் ஜெண்டர் நண்பர்களால உங்களுக்கு பெருசா ஆதாயம் இருக்காது, அல்லது அவங்களால விமர்சனங்களும் ஆளாகும். உங்களுக்கு சப்போஸ் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கூட ஒரு நட்பா இருக்கீங்க, ஒரு எதிர்பாலினரோட அல்லது ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னாக்க, ஆனா சக பணியாளர்கள் உங்களுக்கு உங்களை விமர்சிப்பாங்க. அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்துல வருமானம் வர்றதுல தடைகள் வரும், அல்லது எதிர்பார்த்த சேல்ஸ் இல்லாம கொஞ்சம் குறைவாக இருக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. இந்த நேரத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மேலும் தொழிலை விரிவுபடுத்துறதை தவிர்க்கலாம். கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது முற்றிலும் தவிர்க்கலாம். சொந்த தொழில் இந்த நேரத்துல ஆரம்பிக்கிறத தவிர்க்கலாம். ஏன்னா அந்த சுக்கிரனை பொறுத்தவரையிலும் 8ஆம் இடத்துல கேதுவுடன் இணைந்திருக்கு, 2ஆம் பாவகத்துல ராகு இருக்கு. அப்போ இந்த சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்கிறது 10 குடியவன் 8ல இருக்கிறதுனால பகை வீடு சுக்கிரன். அப்போ திடீர்னு பணமும் வரும், ஆனா அதே சமயத்துல கடனும் ஏற்படும். மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் தொழில் ரீதியாக இடமாற்ற சிந்தனையும் சில பேருக்கு இருக்கும். இடமாற்றங்கள் ஏற்படும். வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும். அந்த இடமாற்றம் என்பது உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். ஆனா தொழில் செய்யக்கூடியவர்கள் ஒரு தொழில சரியில்லை, நஷ்டமாகுது, வேற தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். கூட்டு தொழில் செய்யலாம் அப்படின்ற எண்ணங்கள் வரும். கூட்டாளி கிடைப்பாங்க.
ஆனா கூட்டு தொழில நீங்க உங்க ஜாதகத்தை பார்த்து முடிவெடுக்கிறது நல்லது. வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆஸ் யூஷுவல் இன்கம் வரும். அதே போல குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை, தொழில் காரணமா பிரிந்து இருக்கக்கூடியவர்கள், கருத்து வேறுபாடோடு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த நேரத்துல ஒரு அந்யோன்யம் ஏற்படும். பிரிந்திருக்கிறவர்கள், தொழில் காரணமா பிரிந்திருக்கிறவங்களுக்கு ஒண்ணு சேரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அந்த வகையில திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சி தான் இருக்கும். அதே போல 12ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் மாதத்தோட பிற்பகுதியில ஜூலை 17ஆம் தேதியிலிருந்து இருக்கும். கடகத்துல சூரியன் பெயர்ச்சி ஜூலை 17ஆம் தேதி, 18ஆம் தேதி குருவை அஸ்தங்கப்படுத்துது. அப்போ குரு சூரியன் 8, 12ஆம் அதிபதிகள் ஒண்ணு சேரும் போது தொலைதூர பயணங்கள் ஏற்படும். அதே சமயத்துல வாழ்க்கை துணையோர் வகையில ஆதாயங்கள் ஏற்படும். வாழ்க்கை துணையோரோடு சேர்ந்து நிலம் வாங்குறதுக்கு, சொத்து வாங்குறதுக்கு எல்லாம் பிளான் பண்ணலாம். ஆனா ஒப்பந்தங்கள் போடும்போது கவனமாக இருக்கணும். புதன் வக்ரம் பெற்று இருக்கனால எந்த ஒரு ஒப்பந்தம் போடாம இருக்கிறது நல்லது. வாழ்க்கை துணைவரின் உடல்நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. நண்பர்கள் வகையில சில கருத்து வேறுபாடுகள் மாதத்தோட பிற்பகுதியில் வரும். ஆனா பயணங்கள் பலன் தரும். இடமாற்றங்கள், வேலையில் இருப்பவர்களுக்கு இடமாற்றங்கள் நன்மையை கொடுக்கும். ஆன்மீக பயணம் கூட சில பேருக்கு ஏற்படலாம். இப்ப உங்க வாழ்க்கையோட பாதை மாறும். பாதை மாறியே வந்த பயணம் இப்ப இந்த காலகட்டத்திலையும் கொஞ்சம் மாறும். போராட்டம் இல்லாத பாதைக்கு நீங்க செல்ல போறீங்க. போராடி போராடி சலிச்சு போச்சு கடந்த காலத்துல. இந்த மாற்றங்கள் ஏற்கனவே நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த மாசத்திலையும் ஒரு மாற்றம். அந்த மாற்றம் என்பது உங்களுக்கு பெரிய அளவுக்கு போராட்டம் இருக்காது. 8 குடியவன் 7ஆம் இடத்துல இருக்கும்போது வாழ்க்கையில திட்டமிட்டு செயல்படுவீங்க. அதே போல அவசரப்பட்டு முடிவெடுக்க மாட்டீங்க, முன்பின் யோசிக்காம முடிவெடுக்க மாட்டீங்க, நிதானமா செயல்பட்டு வெற்றியை நோக்கி போகக்கூடிய காலகட்டம். இந்த 8 குடியவனோட குரு சேரும் போது வேலை பார்க்கிறவங்களுக்கு மதிப்பு மரியாதை இருக்கும், தொழில கௌரவம் இருக்கும், புகழ் பெறக்கூடிய வாய்ப்பும் உண்டு. இந்த ராகு 2ஆம் இடத்துல இருக்கு, கேது 8ல இருக்கு இல்லையா, பெரிய பாதிப்பு வருமானா இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் வாக்குவாதம் பண்ண மாட்டீங்க. ஏன்னா அந்த சுக்கிரனோட பார்வை 2ஆம் பாவகத்துக்கு இருக்கு. இனிமையா தான் பேசுவீங்க, பொறுமையா பேசுவீங்க. கடந்த மாசத்துல கூட சில பேர்கிட்ட கொஞ்சம் நெருங்கி இருக்கக்கூடியவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணி அது அவங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தி அதனால சில உறவு நிலையில கொஞ்சம் டைவர்ஷன் இருக்கும், அல்லது பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அது தாய் தந்தையா இருக்கலாம், அல்லது சகோதர வழி உறவா இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு வகையில வாழ்க்கை துணையவர்கள் கூட கொஞ்சம் கோவப்பட்டு சில நேரங்கள்லாம் பேசியிருப்பீங்க. ஆனா அந்த ஜூலை மாசத்தை பொறுத்தவரையிலும் அந்த மாதிரியான கோவப்பட்டு அவசரப்பட்டு பேசக்கூடிய சூழ்நிலை இல்லை. வாக்குவாதம் யாருக்கிட்டையும் செய்ய மாட்டீங்க, உணர்ச்சி வசப்பட்டு நீங்க செயல்பட மாட்டீங்க. அதனால இந்த மாசம் பெரிய பிரச்சனை இல்லை. அதே போல கடந்த மாதத்துல உங்களோட கோவிச்சுக்கிட்டு உங்களோட மன வருத்தத்தோட போனவர்கள், அது உறவுகள் வகையில அவங்களே மீண்டும் உங்ககிட்ட சமரசமா பேசக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. 5ஆம் பாவகத்துல செவ்வாய் இருக்கிறது கடின உழைப்பை கொடுக்கும். வகையில சில பேருக்கு மன வருத்தங்கள் இருக்கும், சில பேருக்கு செலவுகள் ஏற்படும். இந்த புதன் வக்ரம் ஜூலை 24ஆம் தேதி வரை, இந்த ஜூலை 24 வரலும் பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு 9 குடியவனாகவும் புதன் வர்றதுனால தந்தையின் உடல்நலத்துல கவனம் செலுத்திங்க. அதே போல கருத்து வேறுபாடு இல்லாம பாத்துக்கணும். சில நேரங்கள்ல தந்தைக்குமே கூட உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம். அதே போல 6ஆம் இடத்துல இருந்து புதன் வக்ரம் ஆகுறதுனால இந்த ஒப்பந்தங்கள், வீடு வாங்குறது, சொத்து வாங்குறது, இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைக்கலாம். அதற்கான ஒப்பந்தங்கள் போடுறத தள்ளி வைக்கலாம். தொழில் ரீதியான ஒப்பந்தங்களை கூட இந்த நேரத்துல போடாம இருக்கிறது நல்லது, அல்லது எச்சரிக்கையா இருக்கணும். ஆனா சில முடிவுகள்ல நீங்க ஆல்ரெடி நீங்க எடுத்த முடிவை இப்ப ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதோ அல்லது அனாலிசிஸ் பண்ணி அதை மாத்துறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதை சரியான பாதையை உங்களை நோக்கி போக வைக்கும். மேலும் இந்த சனி ஜூலை 26ஆம் தேதி வக்கரம் ஆகுது. இந்த சனி வக்கரத்துக்குன்னு ஒரு பலன் நான் தனிப்பட்ட முறையில வீடியோ போடுறேன். இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வக்கரம் ஆகுறது மகர ராசிக்கு நல்லதுதான். உபஜயஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி வக்கரமாகும் போது ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்குன்னு அர்த்தம். வக்கரமாகும் போது ஒரு கிரகம் வக்கரமாச்சுன்னா அது இயல்புக்கு மாறான நிலையில வேகமாக செயல்படும். இப்போ அதோட காரகத்துவங்கள் அதிகமாக கிடைக்கும், அந்த பாவகத்தையும் அதிகமாக ஆக்டிவேட் பண்ணும். அந்த வகையில கடினமான முயற்சி கூட எளிமையா செஞ்சு முடிக்கிற மாதிரி திட்டமிட்டு நிறைய ஃபோர்ஸ்ஃபுல்லா செயல்படுவீங்க, நிறைய முயற்சி செய்வீங்க, சிறுதூர பயணங்கள் நிறைய போயிட்டு வருவீங்க, புகழ் வரும். ஜூலைல இருந்து உங்களுக்கு அப் டு நவம்பர் முடிகிற வரலுமே இந்த சனி வக்கர காலம். இந்த சனி வக்கர காலத்துல பழைய சொத்து வித்துட்டு ஒரு புதிய சொத்து வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, அல்லது சில பேருக்கு பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய வெள்ளங்கங்கள் தீரும், வழக்குகளில் வெற்றி ஏற்படும். அதே போல இந்த சனி வக்கர காலத்துல வேலை விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. அதாவது உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருந்தா நீங்க வேலையில மாத்துறீங்க அல்லது வேற வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறீங்கன்னா கூட கிடைச்சிரும். ஆனா உங்க ஜாதகத்துல சனி வக்கரம் ஆகலைனாக்க இருக்கிற இடத்துல கொஞ்சம் நெருக்கடிகள்லாம் கூட வந்தாலும் நீங்க வேலையை விடாம இருக்கணும் நவம்பர் மாசம் வரலும்.
அல்லது அடுத்த வேலை கிடைச்ச பின்னாடி அங்க விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இருக்கிற வேலையை விடணும். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க இந்த வக்கர காலத்துல. இந்த வக்கர காலத்திலேயே உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கான வாய்ப்போ அல்லது வீடு வாங்குறதுக்கான வாய்ப்பு எல்லாம் கூட வரும். ஸோ அதெல்லாம் பாசிட்டிவான காலகட்டம் தான். இது வாகனம் மாத்துறது, பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதிய வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புமே இந்த செப்டம்பர் டு நவம்பருக்குள்ள ஏற்படக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம். ஸோ அப்போ வக்கரத்தை பத்தி நம்ம மேக்சிமமே சொல்லியிருக்கிறேன். கம்ப்யூட்டர் சார்ந்த துறை, அரசு பணியில் இருப்பவர்கள், அரசியல்வாதியாக இருப்பவர்கள், விவசாயம் சார்ந்த தொழில் இருப்பவர்கள், கமிஷன் சார்ந்த தொழில், ரியல் எஸ்டேட்டு, ஆசிரியர் பணி, கல்வித்துறை, மருத்துவம் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதம். முன்னேற்றங்கள் உண்டு. பண வரவு, ஊதிய உயர்வுலாம் நல்லாவே இருக்கும். தொழில் செய்யக்கூடியவர்கள்ல குறிப்பா பாத்தீங்கன்னாக்க உணவு சார்ந்த துறை, டிரான்ஸ்போர்ட்டு, ரியல் எஸ்டேட்டு இதுல ஒரு ஏற்ற இறக்கம் இருக்கும். கொஞ்சம் கவனமுடன் செயல்படணும். படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீங்க விரும்பிய கோர்ஸ் சேரத்துக்கான வாய்ப்பு வரும். அது உயர்கல்விக்காக முயற்சி பண்றீங்கன்னாக்க மேக்சிமம் உங்களுக்கு பாசிட்டிவா தான் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் பாத்தீங்கன்னாக்க இந்த மாதத்துல சிறப்பாகவே படிக்கீங்க. இந்த மகரம் ராசியில உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் இருக்கு. இந்த உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கடனுடைய அழுத்தம் இல்லாம இருப்பீங்க. பழைய கடனை அடைக்கிறதுக்கு வழி பிறக்கும். புதிய கடன் வாங்காம தவிர்க்கிறதும் நல்லது. ஒரு பக்கம் பணவரவு இருக்கும். வயிறு சம்பந்தமான பிரச்சனை மட்டும் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. வாழ்க்கை துணைவரின் உடல்நலத்திற்காக கொஞ்சம் செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும். வாழ்க்கை துணைவருடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். பிள்ளைகள் வகையில மன வருத்தங்கள் ஏற்படும். உங்க பேச்சு கேட்காம அவங்களுக்கு இஷ்டப்படி முடிவெடுக்கலாம். அதனால உங்களுக்கு செலவோ அல்லது மன வருத்தமோ ஏற்படும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ எதிர்பார்க்கறீங்கன்னா அதற்கான வாய்ப்பு உண்டு. முக்கியமா அரசு பணியில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் இருக்கும். பிரைவேட் வேலையில் இருப்பவர்களுக்குமே நல்ல ஒரு இடமாற்றத்துக்கு முயற்சி பண்றவர்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைச்சு போகக்கூடிய சூழ்நிலை வரும். இதுவரையிலும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்துல முதல் பகுதியிலேயே உண்டு. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் எதிர்பாலினர் நட்பு உறவால் மகிழ்ச்சி ஏற்படும். சில பேருக்கு இளைய தலைமுறையாக இருக்கீங்கன்னா எதிர்கால வாழ்க்கை துணைவரை சந்திப்பீங்க. அல்லது சில பேருக்கு காதல் போன்றவை ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. நட்பு காதலாக ஆகும் வாய்ப்பும் உண்டு. உடல்நலம் தொல்லைகள் பெருசா இல்ல, ஆரோக்கியமா இருப்பீங்க. அலைச்சல்கள் பயணங்கள் இருந்தாலும் அதுல ஆதாயங்கள் உண்டு. சில பேருக்கு தொலைதூர பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆன்மீக பயணமாவது ஏற்படும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே கணவன் மனைவி உறவு நிலையில பெரிய அளவுக்கு கருத்து வேறுபாடு இல்லை, அந்யோன்யமா இருப்பீங்க. பிரிந்திருக்கக்கூடியவர்கள் தொழில் காரணமாக பிரிந்திருக்கக்கூடியவர்களுக்கு ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய தனிமை மாறும். சில உறவுகளோட பகைத்து கொண்டு போனவர்கள் அல்லது உங்களுடைய வார்த்தையால சில உறவுகள் புண்பட்டு இருந்தாங்கன்னா அவங்கெல்லாம் கூட உங்களோட மீண்டும் சமரசம் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வழக்குகளில் இருப்பவர்களுக்கு வழக்குகள் வெற்றியாகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே கடனுடைய அழுத்தம் இல்லாம இருப்பீங்க. புதிய கடன் வாங்காம இருக்கிறது நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் இருக்கும். உடல்நல தொந்தரவு இல்லை. நீண்டகால நோயால் இருப்பவர்களுக்கு மருத்துவம் கிடைக்கும். உங்களுடைய முயற்சிக்கேற்ற நல்ல பலன் கிடைக்கும். குறிப்பா பிள்ளைகள் வகையில மட்டும் செலவுகளோ அல்லது மன வருத்தமோ இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதே போல வளர்ந்த பிள்ளைகளா இருந்தா அவங்க மேல ஒரு கண் வச்சுக்கிறது நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவு நிலையில பெரிய சிக்கல் இல்லை. தனித்திருக்கிறேன், பிரிந்திருக்கிறேன், வாழ்க்கை துணைவர் இல்லை அப்படின்றவங்களுக்கு ஒரு துணை கிடைக்கும். எதிர்ப்பாளினுடைய நட்பு கிடைக்கும். அவங்களுடைய சப்போர்ட் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். இதற்கு காதல் கைகூடும், காதல் சக்சஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் பாசிட்டிவா தான் இருக்கு. ஸோ இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம் தான் மகரம் ராசியை பொறுத்தவரையிலும். இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. சனிக்கிழமையில ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை சாத்தி நீங்க வழிபாடு செய்யுங்க. ஒரு 4 வாரம் அல்லது 5 வாரம் செய்யுங்க. இந்த மாசம் அடுத்த மாசம் 1 வாரம் சேர்த்து செய்யுங்க. முயற்சிகள் வெற்றியாகும். காரிய தடைகள் நீங்கும். நன்றி, வணக்கம்.